உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, இது துளசியோட ஜாதகத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஜாதகமாங்க. 10 பொருத்தமும் அப்படியே பொருந்திருக்கான். அப்படியா? சூப்பர்மா. அப்ப உடனே கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். கடவுளே, எனக்கு வேலை போறது வீட்ல எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி துளசி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேன்னா நிம்மதியா இருக்கும். நான் வேண்டது ஒண்ணுதான். துளசிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் லட்சுமி. அப்பா, அந்த கடவுள் இப்பயாவது கண்ணை திறந்தாரே. ஆமாங்க, வேணும்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேற ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து பாத்திரலாம். துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்பதான் நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். முருகன் என்ன சொல்றான்னா, இனிமே துளசி அக்கா ஜாதகம் சரியில்லை, அவ கஷ்டப்படுவா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. துளசி அக்கா வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் மட்டும்தான். அக்கா ராணி மாதிரி வாழ போறான்னு சொல்றான். பாவம் துளசி ரொம்ப நொந்து போயிருக்கா. இந்த வரன் அமைஞ்சா அவளும் நிம்மதியா இருப்பா. அம்மா, அக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டா நம்ம வீட்ல எல்லாரும் செட்டில் ஆன மாதிரி தானே? ஆமாப்பா. ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. கல்யாண விஷயம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வாங்க. நாளைக்கே துளசியை கட்டிக்க போற மாப்பிள்ள அவ வளர்க்குற குழந்தை யாரோடதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரும்போது அந்த குழந்தை வந்து துளசிய அம்மான்னு கூப்பிடும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதை பத்தி யாராவது யோசிச்சிங்களா? இதெல்லாம் உங்க யாருக்கும் புரியவே புரியாது. அப்படியே நான் உண்மையை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் கெட்டவன் ஆயிடுவேன். என்னவோ எல்லாம் உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். லட்சுமி, துளசிக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிப்பாரு. அவளை எதுக்காகவும் கட்டாயப்படுத்த வேண்டாம். துளசி சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு மாப்பிள்ள அமைஞ்சா மட்டும் நாம மேற்கொண்டு பேசுறோம். இதுல அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதான். நான் பேசுறேங்க. அப்பா, அண்ணன் சொல்ற மாதிரி குழந்தையோட இருக்கிற பொண்ணு ஏத்துக்கிற மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. அதனால நாம தான் கொஞ்சம் தெளிவா பேசி முடிவு எடுக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.